Hi friends, எல்லாத்துக்கும் வணக்கம். நாங்க கார்டன் வைக்க போறோம். இங்க ஃப்ளவர் கார்டன், இந்த பக்கம் வெஜிடபிள் கார்டன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அண்ணன்டா, தம்பிடா, வந்துட்டோடா. என்னடா நடக்குதுங்க? கார்டன் வைக்கறோம்ல, அது க்ளீன் பண்ணிட்டு இருக்கோம். சரி க்ளீன் பண்ணும். எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு கார்டன் செட்டப் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாகவே குழந்தைங்க பூச்செடி போடணும், காய்கறி தோட்டம் போடணும்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. வீட்டில் கிடைக்கிற மல்லி மிளகு விதையெல்லாம் எடுத்து அவங்களே செடிக்கு போட்டுட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு ஒரு நல்ல கார்டன் செட்டப் பண்ணி கொடுத்துடலாம் தாங்க இந்த வீடியோ போட்டிருக்குது. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அஜய் என்ன பண்ணிட்டு இருக்க? அம்மா இன்னைக்கு கார்டன் வைக்க போறோம்ல, அண்ணன் வேண்டாத பொருட்களை இங்க குப்பையில போட்டு எரிச்சிட்டு ஓட்ட போறோமா. ஓ, இந்த இடத்த உழவு ஓட்ட போறீங்களா செடி வைக்கிறதுக்கு? ஓகே. குப்பையே கிடக்குற மாதிரி மக்கள் வேற பண்ணுமா. குப்பையில எடுத்து போட்டு எரிச்சு விட்டு போட்டு உழவு ஓட்ட போறீங்க. ஆமாமா. சரி. அம்மா இப்ப தீ பத்த போறேன். ம் பார்த்து கேர்ஃபுல்லா. இந்த இடத்துல தாங்க நம்ம கார்டன் செட்டப் போட போகிறோம். பகுதி இடம் பார்த்திங்கன்னா பூச்செடி வச்சுக்கலாம், பகுதி இடத்துல காய்கறி தோட்டம் போடலான்னு சொல்லி ரெடி பண்ணிகிட்ருக்குறேங்க. அதுக்கு முன்னாடி இந்த பிளாஸ்டிக் பொருள் மட்டை சோகையெல்லாம் எடுத்து போட்டு தீயரிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் உழவு ஒட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் சுத்தம் பண்ணிகிட்ருக்குறாங்க. க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. நீ பொல்ல ஓட்ட போலாம். வாங்க பொல்ல ஓட்ட போலாம். ஓட்டி முடிச்சாச்சு. நீ செடி வைக்கணும். என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? 12 ரோஸ் செடிக்கு 12 குழி தோண்டிட்டு இருக்கோம். உழவு ஓட்டினதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா இந்த இடமே சுத்தமாக இருக்குது, பார்க்குறக்கு நல்லா இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா குழி எடுத்துகிட்டு இருக்கிறாங்கங்க. நம்ம 12 ரோஸ் செடி வாங்கியிருக்கோம், அதுக்கான குழி தான் எடுக்கிறாங்க. 1/2 அடி ஆழத்தில் 1.5 அடி டிஸ்டன்ஸ் விட்டு எடுக்கிறாங்கங்க. இதனால் பார்த்திங்கன்னா செடியை ஒன்றுக்கு ஒன்று மோதாமல் நோய்கள் எதுவும் பரவாமல் நல்லா இருக்கும் இந்த டிஸ்டன்ஸ் விட்டு நம்ம எடுக்கும்போது. குழந்தைங்க பார்த்திங்கன்னா அஜய் கிருத்திவிக்கு இந்த மாதிரி வேலைகள்லாம் ரொம்ப பிடிக்கும். பூச்செடி வைக்கிறது, காய்கறி தோட்டம் போடுறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அவங்களே வேலைகள்லாம் எல்லா வேலைகளுமே செய்வாங்க, இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுவாங்க. வாங்க அவங்க என்ன வேலைகள்லாம் பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்கங்கிறத பார்க்கலாம். இந்த ஆழத்துக்கு தோணுனா போதுமா? சரி. கிருத்திவி என்ன பண்ணிட்டு இருக்க? கோபத்துல குறுக்க இருக்க கம்பிய மறந்துட்டனே. ஆமாடா, அது இந்த செடி வளர்க்குறோம். இந்த செடி இந்த செடி இந்த செடி இந்த இந்த செடி எல்லாம் சூப்பரா இருக்குடா. மாலியத்தை வந்தா சந்தோஷம் சூப்பர் பண்ணா. மாலியத்துக்கு ரோஸ்ல ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? ஆமாடா, மாலதியத்துக்கு தான் நான் முயல் வாங்கணும். ஆமாடா. வாங்குனீங்களா இன்னைக்கு? ஆமா. என்னென்ன பூ? ஃபிக் ஃப்ரூட், இது மல்லிப்பூ, இது ரோஜா பூ, செவந்தி பூ. செவந்தி வாங்கியிருக்கிறீங்க. அப்புறம் என்ன செடி வாங்கியிருக்கிறீங்க? இது என்னது? ஃபிக் ஃப்ரூட். ஃபிக் ஃப்ரூட். ஃபிக் ஃப்ரூட்டா? ஓகே. அப்புறம் என்ன வாங்குனீங்க? பழுக்கணும் மல்லிப்பூ. இது பெருசா வளரும். ஓகே. இது ரோஜா பூ.
சூப்பரா இருக்கு செடி. ரோஜா பூ, இது செவந்தி பூ, இது இந்த ஃபிக் ஃப்ரூட், இது மல்லிப்பூ. இது மூணு தான் வேற. இன்னைக்கு இதுதானா கார்டு எடுத்தாச்சு. நீ வந்து பூச்செடி வைக்கிறதுக்கு முன்னுக்கு தொழு உரம் கொடுக்கணும். இப்போ நம்ம தொழு உரத்துக்கு என்ன போடுறோன்னா சாணியும் ஆட்டாம்புழுக்கையும் மிக்ஸ் பண்ணி பூச்செடிக்கு வந்து முதல்ல அடி உரமாக கொடுத்தோம்னா பூச்செடி நல்லா வளரும். அதனால ஃபஸ்ட்டு வந்து எல்லா செடிக்கும் வந்துட்டு உரம் கொடுத்துக்கலாம். சரியா? முதல்ல கொஞ்சம் இதெல்லாம் போட்டுக்கணும். இப்படி எல்லா செடிக்கும் போடணும். ஒவ்வொரு குழிலையும் முதல்ல போட்டுக்கலாம். இல்லை போடுங்க. எல்லா செடியிலையும் போடுங்க. எல்லா குழியிலையும் ஒன்று பாய்க்கலான்னு எல்லாத்துக்குமே நிறைய போடுங்க. ஒவ்வொரு குழியில் ஒவ்வொரு பூச்செடி கொண்டு போய் வெயில் பக்கத்தில் பக்கத்தாடி வச்சுக்கலாம். தாங்க அதை இந்த பக்கம் வச்சுக்கலாம், இங்கே வச்சுக்கலாம். அந்த பூச்செடி இந்த பக்கம் வச்சுக்கலாம். இளமையிலே ஒவ்வொரு ரோஸும் ஒவ்வொரு கலராக வரும். அதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ரோஸ் சரியில்லாத அதை பிரிஞ்சிருச்சு. அதை நம்ம வச்சு கொண்டு வந்துடலாம். மல்லிப்பூ செடி தனியாக ஒன்று எடுக்கணும். கொஞ்சம் நல்லா ஃபிக்கு பாரு, அங்கே குழி எடுத்துட்டு இருக்கிறாங்க பாரு. ஃபிக்கு அங்கே வச்சுக்கலாம். உரம் கம்மியா இருக்கா? அதை எடுத்து போடு, சரியா இருக்கும். அப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா போட்டுக்கலாம். செடி வளர வளர கொஞ்சம் கொஞ்சமா போட்டோன்னு வைங்க, நல்லா வளர்ந்துக்கும். ஏன் பண்ண மண்ணெல்லாம் அனுப்பிச்சுடுங்க பார்க்கலாம். பார்த்தாங்க மேலே இருக்கிற மண்ணாளுங்க அப்படின்னு அனுப்பிச்சுடணும். சைடில் கரெக்டாக அந்த கண்டு எடுத்து போடணும். ஓகே, ஒன்று நீங்கள் வைக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நாற்று வைக்கிறதுக்கு முன்னுக்கு ஃபஸ்ட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டு கொஞ்சம் குழி மாதிரி பண்ணிக்கணும். அப்போ அந்த உரத்தையெல்லாம் ஈவனாக பண்ணிக்கணும். தம்பி பீஸ் yellow rose. அஜய் வந்து ரெட் ரோஸ் வைப்பியாமா? நல்லா சென்ட்ரல் நல்லா குழி பண்ணுங்க. சல்லியா நொறுக்கிட்டீங்களா? இப்படி சைடில் மேல் மேலே தான் தள்ளணும். கொஞ்சம் அளவா போடு, அப்பதான் தண்ணி விட்டா தண்ணி நிற்கும். பிச்சிட்டீங்களா? அழகா பார்க்கலாம்.
சரி. ஓ உனக்கு ஃப்ரீயாக கிடச்சதா? சரி பார்க்கலாம் எவ்வளோ பூ பூக்குதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் சரி கொஞ்சம் குழி பண்ணணும் தாங்க பொண்ணு. சரி போடு மண் போடுங்க. மேல் மண் அப்படியே சைடில் தள்ளுங்க தள்ளுங்க. இப்படி இல்ல இது மல்லிப்பூ. நல்லா குமிஞ்சு வை. வச்சுதான் பாரு. சரி மண்ணெண்ணெய் பார்க்கலாம். மண்ணெண்ணெய் அப்போ நல்லா வளருமா? ஓ எல்லாம் சூப்பராக வளரும். நீங்கள் நல்லா தண்ணியும் உரம் கொடுத்தீங்கன்னா நிறைய பூ வரும். இல்லாமல் பெருசும் ஆயிடும். நிறைய பூ பூக்குமா? அப்பா அஜய் குட்டி நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? இங்க பாரு ஒன்னே ஒன்று தான் வாங்கிட்டு வந்துருக்கோம். ஃபர்ஸ்ட் இதை வச்சு பார்க்கலாம். நல்லா வந்துச்சுன்னா இன்னும் 2-3 நாள் வாங்கிட்டு வந்து வைக்கலாம். சரியா? இது பேரு ஃபிக் ஃப்ரூட். சொல்லுது. இது பேரு ஃபிக் ஃப்ரூட். பாருங்க ஃப்ரூட் எல்லாம் விட்டுருக்குது பாருங்க. வாங்கிட்டு வரும்போதே ஃப்ரூட் இருக்கு. சரி நம்ம வச்சு பார்க்கலாம். முதல்ல வைக்கிற ஃபிக் நல்லா வந்துச்சுன்னா நம்ம நிறைய வாங்கிட்டு வந்து வைக்கலாம். சைடில் மண் நல்லா அடிச்சு கொடுங்க பார்க்கலாம். குப்பிச்சாமி வர சொல்ல. குப்பிச்சாமி வர அந்த டியூப்ல தண்ணி போயிட்டு இருக்கு. எல்லா செடிக்கு தண்ணி நினைங்க பார்க்கலாம். போங்க தண்ணி அந்த டியூப்ல இருந்து எடுத்துக்கா. ஓகே இது அந்த டியூப் எடுத்து அங்க பிடிச்சி எடுத்துக்க. தண்ணி விடுங்க. நல்லா விடணும். தண்ணி சொதம்பு விடணும். மடங்காது. ரவுண்டுக்குள்ள நல்லா விடு பேபி நிறையா. நல்லா பார்த்தீங்கன்னா பெருசா வளர்ந்து நிறைய காய் கொடுக்கும். சரியா? இதுக்கு போதுமா? இது தண்ணி போதுமா ஹபி? தண்ணி நிறைய கொடுக்கணும். நிறைய கூட அந்த இங்க பட்டங்க
அந்த ரவுண்டு நிறைய கொடு. அந்த பூத்துக்கு போகிற மாதிரி நிறைய விடும். பூத்துக்கே இன்னும் நிறைய விடணும். நல்ல வெயில் ஆச்சா நிறைய தண்ணி குடிச்சோம். முதல்ல வச்சுருக்கிறோமில்ல, கீழே உரமெல்லாம் நிறைய போட்டிருக்கிறோம். அதனால தண்ணி நல்லா அங்க அந்த ரவுண்டு சுற்றி நிறைய விடு. நல்ல முறைக்கு வளரும். இன்னும் வீடு நிறையிட்டோம். வெயில் தங்கம், ரொம்ப வெயில். நல்லா தண்ணி கொடுக்கணும், அப்போ தான் செடிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஐயோ ஆரம்பிச்சுட்டான்டா, இதை இம்சை இனிமே தாங்க முடியாதப்பா. அவ